மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை தொடர்பான வழக்கு ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைதான கொலை செய்யப்பட்ட தம்பதியினரின் 16 வயதான மகள் மற்றும் 3 மாணவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக நீதவானும் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதியுமான AMM ரியால் முன்னிலையில் இன்று ஆஜர் செய்யப்பட்டனர். இதன்போது கொலை தொடர்பிலான வைத்திய பரிசோதனை அறிக்கையை போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். கழுத்து வெட்டப்பட்டதால் ஏற்பட்ட அதிக குருதி வெளியேற்றமே மரணங்கள் சம்பவிக்க காரணம் என வைத்திய பரிசோதனை அறிக்கையின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து தம்பதியினரின் மகள் உட்பட 4 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டார். 48 வயதான தந்தையும் 41 வயதான தாயும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி கொலை செய்யப்பட்டிருந்தனர். கொள்ளையிடப்பட்ட கார் ஒன்றுடன் தப்பி சென்றவர்கள் மீது கெப்பத்திகொல்லாம துடிவெவ போலீஸ் வீதி தடைக்கு அருகில் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இதன்போது காரில் பயணித்த 2 காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் கூறினர். தப்பிச் சென்ற கார் இன்று பகல் கெப்பத்திகொல்லாவில் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியுள்ளது. பின்னர் இந்த கார் துட்டுவெவ போலீஸ் வீதி தடையிலும் மோதியுள்ளது. அதன்போது அங்கிருந்த சிவில் பாதுகாப்பு வீரர் ஒருவர் காயமடைந்துள்ளார். பின்னர் காரை நிறுத்துமாறு போலீசார் சமிக்ஞை செய்த போதிலும் அதனை கவனத்தில் கொள்ளாது கார் தொடர்ந்து முன்னோக்கி பயணித்துள்ளமையினால் போலீசார் காரின் டயரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். அதன் பின்னரும் கார் நிறுத்தாமல் பயணித்தமையினால் போலீசார் மோட்டார் சைக்கிளில் அதனை பின்தொடர்ந்துள்ளனர். அதனையடுத்து வவுனியா மடுக்கந்த பிரதேசத்தில் சந்தேக நபர்கள் காரை கைவிட்டு காட்டுப்பகுதிக்கு தப்பியோடியதாக போலீசார் கூறினர். இதன்போது தப்பியோடிய 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் காயமடைந்த 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் நியூ ரிப்போர்ட்டராக இணைந்து கொள்கின்றார் கொட்டகலையிலிருந்து கணேசன் கிருஷாந்தன். நேற்று கொட்டகலையில் ஆரம்பிக்கப்பட இருந்த மலர்ச்சாலை ஒன்று நோலியா பிரதேசபை உறுப்பினராலும் பொதுமக்களாலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. நோலியா பிரதேசபைக்கு முன்பு இவர்கள் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டதன் காரணமாக நேற்று இரவு 2 மணி நேரம் நோலியா அட்டன் போக்குவரத்து பாதை தடை செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கு சென்ற திம்புல பட்டணை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட பின் குறித்த லொரியை கைப்பற்றிய பின்னர் இன்று அட்டன் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சியோ ரிப்போர்ட்டருக்காக பட்டணிலிருந்து கணேசன் கிருஷ்ணன். மாணவர்கள் மத்தியில் படகு போட்டிகளை பிரபல்யப்படுத்த கேட்வே சர்வதேச பாடசாலை நடவடிக்கை எடுத்துள்ளது. பாடசாலை மாணவர் மத்தியில் படகு போட்டியை பிரபல்யப்படுத்துவதற்காக கேட்வே சர்வதேச பாடசாலை 6 படகுகளை மாணவர்களிடம் கையளித்தது. கொழும்பு ரோவிங் கிளப்பில் இதற்கான வைபவம் அண்மையில் நடைபெற்றது. விளையாட்டு என்பது கல்விக்கு இன்றியமையாத ஒன்று என எமது கொள்கையில் உள்ளது. கல்வியில் சிறந்த பெறுபேறுகளை பெறுவதே முக்கியம் என பெற்றோர்கள் என்ற ரீதியில் பெரியவர்கள் என்ற ரீதியிலும் நாம் நினைக்கிறோம். இருப்பினும் உலகில் மிகவும் உயர்வான கல்வி நிறுவனங்களில் விளையாட்டுத்துறைக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதை காண முடியும். உலக பிரபல்யம் பெற்ற சிகை அலங்கார நிபுணரும் சிரேஷ்ட ஆடை அலங்கார நிபுணருமான இத்தாலியின் சவேரியா பாமா இன்று இலங்கையை வந்தடைந்தார். இத்தாலியின் பெஸ்ட் பியூட்டி அண்ட் சயின்ஸ் நிறுவனத்தின் ரீகல் 0 எனப்படும் சிகை வர்ணத்தினை இலங்கையில் அறிமுகப்படுத்துவதற்காக அவர் இங்கு வருகை தந்துள்ளார். இன்று அதிகாலை இலங்கைக்கு வருகை தந்த சவேரிய பாமாவுக்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. 1969ஆம் ஆண்டு முதல் சிகை வர்ண உற்பத்தியை முன்னெடுத்து வரும் பெஸ்ட் பியூட்டி அண்ட் சயின்ஸ் என்ற இத்தாலிய நிறுவனம் ரீகல் 0 என்ற சிகை வர்ணத்தினை அண்மையில் அறிமுகப்படுத்தியது. La bellezza e soprattutto stare insieme ai colleghi dello Sri Lanka. இலங்கை எனக்கு புதியதொரு இடம். நான் இதற்கு முன்னர் இலங்கைக்கு வந்ததில்லை. இத்தாலியை விட இலங்கையில் எனக்கு சிறந்த விடயங்கள் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ரீகல் 0 என்பது அற்புதமானது, அதே போல் புதிதானது. இதுவே எதிர்காலத்தில் சிகை வர்ணங்களை கொண்டு வரக்கூடியது. Tipi di colorazione che abbiamo a disposizione, che sono colori che in tutto il mondo hanno avuto grande successo. பெஸ்ட் பியூட்டி அண்ட் சயின்ஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப மற்றும்
புத்துருவாக்க பணிப்பாளரான சவேரியா பாமா 1980 ஆண்டு முதல் இத்தாலி உள்ளிட்ட உலக நாடுகளில் சிகை வர்ணத்துறையில் தனது பங்களிப்பை அளித்து வருகின்றார். உலக புகழ்பெற்ற சிகை அலங்கார நிபுணரான சவேரியா பாமாவின் தனித்துவமான சிகை அலங்கார நுட்பத்தை இலங்கை நவநாகரிக அலங்கார துறைக்குள் புகுத்தும் நோக்கில் ரீகல் 0 அறிமுகப்படுத்தப்படுகின்றது. வரையறுக்கப்பட்ட வேர்ல்டு வைட் பிராண்ட்ஸ் நிறுவனத்தினால் ரீகல் 0 சிகை வர்ணம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. விளைச்சலை எதிர்பார்த்து பயிர்களை நடும்போது மண்ணை பதப்படுத்துவது மிக முக்கியமானது. அதற்காக பல்வேறு முறைமைகள் கையாளப்படுகின்ற நிலையில் அவற்றில் மானா எனும் புல்வகை சிறப்பிடம் பெறுகின்றது. தேயிலை தோட்டங்களில் தேயிலை செடிகளை நட முன்னர் இந்த புல் நடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒரு வருடத்தின் பின்னர் இந்த புல் அகற்றப்படுகிறது. இதன்போது மண்ணின் கடினத்தன்மை குறைவடைந்து காற்றோட்டம் அதிகரிப்பதாக செய்கையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு விஜயம் செய்தார். இதன்போது புதுக்குடியிருப்பு பிரதேச வைத்தியசாலை கட்டிடம் மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக கட்டிடம் ஆகியன அமைச்சரினால் திறந்து வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு நேற்றைய தினம் விஜயம் செய்த பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள் சிலவற்றை திறந்து வைத்தார். 52 மில்லியன் ரூபாய் நிதியில் நிர்மாணிக்கப்பட்ட புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக கட்டிடம் அமைச்சரினால் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. இதேவழி புதுக்குடியிருப்பு பிரதேச வைத்தியசாலை கட்டிடமும் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. இதற்கென 36 மில்லியன் ரூபாய் நிதி பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை புதுக்குடியிருப்பு பகுதியில் வறுமை நிலையில் உள்ள மக்களுக்கு கூரை தகடுகள் மற்றும் துவிச்சக்கர வண்டிகளும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவினால் வழங்கப்பட்டன. கைதிகளின் உளநல விருத்திக்கான விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. இதற்காக உளநல விசேட நிபுணர்கள் மூவரை வெலிக்கடை, போகம்பர மற்றும் மகர சிறைச்சாலைகளுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சின் உளநல பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் ரசாஞ்சலி ஹெட்டியாராஜி தெரிவித்தார். சிறைச்சாலைகளில் உளநலம் பாதிக்கப்பட்ட கைதிகள் இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே அவ்வாறானவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு விசேட உளநல பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். அவர்களுக்கான ஆலோசனைகளும் இதன்போது வழங்கப்பட உள்ளதாக அமைச்சின் உளநல பிரிவு குறிப்பிட்டது. இதனூடாக அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளையும் அவர்களால் ஏற்படுத்தப்படும் பிரச்சனை குறைத்துக் கொள்ள முடியும் என டாக்டர் ரசாஞ்சலி ஹெட்டியாராஜி மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் அணி ஒன்றின் 2 உரிமையாளர்கள் முடிவடைந்த IPL போட்டிகளில் ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளன. ஆட்ட நிர்ணயம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ள பாலிவுட் நடிகர் விந்து தாரா சிங் குறித்த இருவர் தொடர்பான தகவல்களை மும்பை போலீசாருக்கு வழங்கியுள்ளனர். இம்முறை IPL போட்டிகளில் ஆட்ட நிர்ணயம் மற்றும் பந்தயம் பிடித்தல் சம்பந்தமாக வீரர்கள், முகவர்கள் உள்ளிட்ட 24 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய கிரிக்கெட் சபை தலைவர் S. ஸ்ரீனிவாசனின் உறவினரான குருநாத் மெய்யப்பன், கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த் மற்றும் மேலும் 2 கிரிக்கெட் வீரர்களும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குகின்றனர். இலங்கையில் நடைபெற்ற SLPL போட்டிகளில் அணி ஒன்றின் உரிமையாளர்கள் இருவர் ஆட்ட நிர்ணயத்துடன் தொடர்பு பட்டுள்ளதாக இன்று தகவல் வெளியானது. அந்த இருவரும் சஞ்சய மற்றும் பவன் என அடையாளம் காணப்பட்டுள்ள போதிலும் SLPL போட்டிகளில் அவர்களது அணி எதுவென்பது தெரியவரவில்லை. சஞ்சய் மற்றும் பவன் ஆகிய இருவரும் ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளின் அணி உரிமையாளர்களா என்று இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திடம் நாம் வினவினோம். இந்திய தகவல்களில் வெளியான குறித்த நபர்கள் தொடர்பில் தமக்கு தெரியாதென SLPL போட்டி பணிப்பாளர் அஜித் ஜெயசேகர கூறினார். அவர்கள் இருவரும் ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளின் அணி உரிமையாளர்கள் இல்லை என உறுதிப்படுத்த முடியும் எனவும் ஜெயசேகர ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் அறிக்கையின் மூலம் அது தொடர்பில் ஊடகங்களை தெளிவுபடுத்துவதாக அவர் மேலும் தெரிவித்தார். சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய குழாம் இன்று இங்கிலாந்து நோக்கி பயணமானது. இந்தியாவில் எழுந்துள்ள ஆட்ட நிர்ணயம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்திய கிரிக்கெட் அணி இன்று புறப்பட்டது. IPL போட்டிகளில் விளையாடிய அந்த நாட்டு நட்சத்திர வீரர்களின் 3 ஆட்ட நிர்ணய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அதனுடன் தொடர்புடைய வேறு சிலரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
இவ்வாறானதொரு சூழலில் இந்திய கிரிக்கெட் குழாம் இங்கிலாந்துக்கு பயணமாகியுள்ளது. சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்தியா இம்முறை பி குழுவில் போட்டியிடுகிறது. பாகிஸ்தான், மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் பி குழுவில் இடம்பெற்றுள்ள ஏனைய அணிகளாகும். தொடரின் ஆரம்பமாக எதிர்வரும் 6ஆம் தேதி இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் கார்டிஃப் மைதானத்தில் விளையாட உள்ளன. சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் தொடர்ந்து 3வது தடவையாகவும் சாம்பியன் பட்டம் வெல்வதே தமது லட்சியம் என ஆஸ்திரேலிய நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் ஷோன் மார்ஷ் தெரிவிக்கின்றார். இங்கிலாந்தின் கார்டிஃபில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறினார். சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் ஆஸ்திரேலிய குழாம் நேற்று கார்டிஃப் நகரை சென்றடைந்தது. சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் வரலாற்றில் 2006 மற்றும் 2009 ஆண்டுகளில் ஆஸ்திரேலியா சாம்பியனானது. இம்முறையும் சாம்பியனாகி சாம்பியன்ஸ் கிண்ணத்தை தொடர்ந்து 3 தடவைகள் வந்த அணியாக வரலாறு படிப்பதே தமது இலக்கு என வார்னர் கூறுகிறார். கடந்த 2 சாம்பியன்ஸ் கிண்ண தொடர்களிலும் நாம் சாம்பியன் ஆகினோம். அதே போன்று இம்முறையும் வெற்றி பெற்று சாம்பியனாக முயற்சிக்கிறோம். அது வரலாற்றில் பதிவாகும். இனி வரும் நாட்களில் கடும் பயிற்சிகளில் ஈடுபட உள்ளோம். ஐசிசி தரவரிசையில் முதல் 8 இடங்களை வகிக்கும் அணிகள் மாத்திரமே பங்கேற்கும் சாம்பியன்ஸ் கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் ஜூன் 6ஆம் தேதி இங்கிலாந்தில் ஆரம்பமாக உள்ளது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.